அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க மெய்யன்பர்களாகிய நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம். வள்ளல் பெருமானார் அவர்கள் எழுதிய திருவருட்பாவில் இடைச்செருகள் என்று தொடர்ந்து ஒரு பரப்புரை மேற்கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்ற இந்த சூழலில் இது குறித்த சில விளக்கங்கள், என்னாலான சில விளக்கங்களை முந்தைய பதிவில் நாம் சில செய்திகளை சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போதும் சில செய்திகளை நாம் இங்கே சொல்ல இருக்கின்றோம். வள்ளல் பெருமானார் அவர்கள் எழுதிய பாடல்களில் திருவருட்பாவில் எங்காவது இடைச்செருகள் உள்ளதா என்கின்ற ஆய்வை மேற்கொண்ட அன்பர்கள் இதுவரைக்கும் திட்டவட்டமாக எந்த இடத்திலும் அப்படி ஒரு பாடலை இந்த பாடல்தான் இடைச்செருகளாக வந்திருக்கிறது என்று இதுவரைக்கும் திட்டவட்டமாக அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. சரி, இப்போது இல்லை, இந்த காலச்சூழலில் இல்லை, முந்தைய பதிப்புகளில், அதாவது வரலாற்றில் கடந்த கால பழைய பதிப்புகளில் ஏதாவது இருக்கிறதா என்றால் அப்படி ஒரு செய்தியையும் அவர்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஒருவேளை இருந்திருக்கலாமோ என்கின்ற ஆய்வில் நாம் மேற்கொண்ட போது சில செய்திகள் நமக்கு கிடைத்தன. அந்த செய்திகளைத்தான் இப்போது உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதிலே வள்ளல் பெருமானார் அவர்கள் எழுதிய முதல் திருமுறை, அதாவது 1867ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. முதல் 4 திருமுறை வள்ளல் பெருமானாருடைய முன்னிலையில் அவருடைய நெறிப்படுத்தலின்படி வெளியிடப்பட்ட அந்த 4 திருமுறையில் முதல் திருமுறையில் 8 பதிகங்கள். அதுல இங்கித மாலை என்கின்ற ஒரு பதிகம். அந்த பதிகத்துல மொத்த பாடல் 165. அந்த 165ஓடு இங்கித மாலை என்கின்ற பதிகம் முடியுது. அதுல பாலகிருஷ்ண பிள்ளை, நான் இந்த ஆய்வுக்கு எல்லாமே முக்கியமா எடுத்துக்கொள்கின்ற நூல் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்களையே ஆதாரமாக கொண்டுதான் என்னுடைய ஆய்வுகளை நான் தொடங்குறேன். அதுல இப்ப நான் கையில வச்சிருக்கிறது 7வது நூல். மொத்தம் 12 நூல்ல 7வது நூல். அதுல அந்த 165வது பாடல்கள் எழுதிய பதிப்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கு கீழே இங்கித மாலை முற்றிற்று அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே 313வது அடிக்குறிப்பாக பாலகிருஷ்ண பிள்ளை ஒரு முக்கியமான ஒரு அடிக்குறிப்பை எழுதியிருக்கிறார். என்னன்னா, 165க்கு பிறகு மையல் அழகீர் என்று தொடங்கும் அருட்பா ஒன்றனை இந்நூலின் 166வது பாட்டாக திருவாளர் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய 1924ஆம் ஆண்டு பதிப்பில் முதலாக சேர்த்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றார். அதாவது வள்ளல் பெருமானே நேரடியாக இருந்து அவருடைய முன்னிலையில், அவரது மேற்பார்வையில், அவரது ஒருங்கிணைப்பில் அவருடைய அன்பர்கள், அதாவது அவருடைய மிக முக்கியமான 3 அன்பர்கள் ஒருங்கிணைந்து இந்த பதிப்பை மேற்கொண்ட நேரத்தில் பின்னாடி வந்த பதிப்பாளர்கள், கிட்டத்தட்ட இந்த வள்ளல் பெருமானார் சித்தி பெற்று 50 ஆண்டுகள் கழித்து வெளியான பதிப்பு தான் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய பதிப்பு. அந்த பதிப்புல இதைதான் நம்ம இடைச்செருகல் நம்ம வரலாற்றுல சொல்லலாம். இப்படி ஒரு பாடல் மையல் அழகீர் என்று தொடங்குகின்ற 166வது பாடலாக அவர் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் குறிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பாடல் அதுல இருக்குதா அப்படிங்கிற ஆய்வுக்காக நாம நம்முடைய ஐயா சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய பதிப்பினுடைய பாடல் தொகுப்பை நம்ம எடுத்து பார்க்குறோம். அதுல நான் சொல்ற செய்திகள் எல்லாமே மிக முக்கியமான செய்திகள். நான் சொல்ற புத்தகத்தினுடைய பக்கங்களை எல்லாம் தெளிவா நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு இந்த ஆய்வை நீங்களும் மேற்கொள்ளலாம். நான் சொல்லுகின்ற செய்திகள் சரியானதாக இருக்குதான்னு சொல்லிட்டு அதுல நம்ம அந்த புத்தகத்துல சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்களுடைய பதிப்புல 314வது பக்கத்துல இந்த திருவருட்பாவினுடைய இங்கித மாலை முற்று பெறுகிறது அந்த பதிகம். அதுல பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் சொன்னது போலவே மையல் அழகீர் அப்படிங்கிற இந்த பாடல் கடைசியாக இங்கு இடம்பெறுவதையும் பார்க்க முடியுது. இது ஒரு செய்தி. சரி, இந்த செய்தி நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் முன்னிலையில தொகுக்கப்பட்ட முதல் 4 திருமுறையில இருக்குதா அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஆய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த புத்தகத்துல முதல் 4 திருமுறை வெளியிடப்பட்ட அந்த பழைய ஏட்டுகள்ல அதுல எந்த 166வது பாடலாக சாமுக அவர்கள் சேர்த்த அந்த பாடல் இதில் இல்லை. ஆக வள்ளல் பெருமானார் அவர்கள் தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் வெளியான இது மாதிரியான முதல் 4 திருமுறை புத்தகத்துல வள்ளல் பெருமானாரே சேர்க்காத ஒரு பாடலை இங்கித மாலையினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய கடைசி பாடலாக நம்முடைய சாமுக அவர்கள் தொகுத்தது என்பது மிகவும் முற்றிலும் சன்மார்க்க பதிப்பு முறைக்கு நேர் விரோதமான ஒரு செயலாக நாம் இதை பார்க்கலாம். 2வது, இது மாதிரியான கருத்து இது இடைச்செருகல்னு நம்ம நிச்சயமா இதை சொல்ல முடியும். இந்த பாடல் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் எந்த இடத்துல அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு
அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த பாடல் அவர் வந்து தனிப்பாசுர பகுதி 6வது புத்தகம் பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய பதிப்புல 12 புத்தகத்துல 6வது புத்தகமாக இருக்கக்கூடிய தனிப்பாசுர பகுதியில இதை பதிப்பிச்சிருக்கிறார். அதுல பதிப்பிக்கும் போது பக்கம் 65ல இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது. அதுல அடிக்குறிப்பு அதுல என்ன சொல்றாரு, அந்த பாடலுடைய அடிக்குறிப்பு 43வது அடிக்குறிப்பாக இடம்பெற்றிருக்குது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒற்றியூர் பதிகங்கள் சிற்சில கொண்ட ஒரு சுவடியில் 2ஆம் திருமுறை உள்ள பஞ்சகத்தில் பிறவா நெறியது என்ற பாடலை அடுத்து ஒரு தனிப்பாசுரமாக சுவாமிகளால் வந்திருக்குது. அதாவது வந்து அந்த இங்கித மாலையில 165வது பாடலுடைய தொடர்ச்சியாக வருதுன்னு சொல்லல. அப்படி 165வது பாடல் பிறவா நெறியதுங்கிற பாடலும் கிடையாது. அதையும் நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இது வேற ஒரு சுவடியில வேற ஒரு பதிகங்கள்ல திருவொற்றியூர் பதிகங்கிற பதிகத்துல பிறவா நெறியது அப்படிங்கிற பாடலை அடுத்து ஒரு தனிப்பாசுரமாக சுவாமிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கித மாலையினுடைய தொடர்ச்சி அல்ல, இது தனிப்பாசுரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே இங்கு மேற்கொண்ட மூலமாகும். அதாவது வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதப்பட்ட பாட்டு தான் இது. ஆனா அது இங்கித மாலையினுடைய தொடர்ச்சி இல்ல, இது வேற ஒரு இடத்துல எழுதப்பட்ட தனிப்பாசுர பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இது மேற்கொண்ட மூலம் 1892ஆம் ஆண்டு திருவருட்பா பதிப்பில் இது ஒரு தனி பாடலாக இங்கித மாலையின் தொடர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் முதல் அச்சாகி இருக்கிறது. இது யார் காலத்துல அச்சாகி இருக்கிறதுனா நம்முடைய திருவொற்றியூர் பகுதி, அதாவது வந்து 1892 அப்படிங்கிற அந்த காலகட்டம் வந்து வள்ளல் பெருமானாருடைய அண்ணன் மருமகட் பிள்ளை ஐயா பொன்னேரி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பதிப்புல இது அச்சாகி இருக்கிறதாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார். இது வந்து இதுவும் ஒரு தவறான முன்னுதாரணம் தான். காரணம் என்னன்னா, வள்ளல் பெருமானார் அவர்கள் எழுதிய அந்த 4 திருமுறைகள்ல எந்த இடத்துலையுமே பின்னாடி வந்த பதிப்பாசிரியர்கள் அவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு எதையுமே செய்திருக்க கூடாது. அதாவது பதிகத்தை மாத்தி அமைச்சிருக்க கூடாது, பாடல்களை மாத்தி அமைச்சிருக்க கூடாது, வேற பதிகங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க கூடாது, வேற திருமுறையில இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க கூடாது. எல்லா தவறுகளுமே பின்னாடி வந்த பதிப்பாளர்கள் செய்திருக்கிறார்கள். இதை தான் நாம் வந்து திருவருட்பாவில் நேர்ந்த இடைச்செருகலாக நிச்சயமாக நாம் கூற முடியும் அப்படிங்கிறதான். அதாவது நம்முடைய பொன்னேரி சுந்தரம் பிள்ளை இங்கித மாலையினுடைய தொடர்ச்சியாக அவர் போட்டிருக்கிறாரு. இது ஆனா அப்படிப்பட்ட பதிகமாக இல்லை அப்படிங்கிறது பாலகிருஷ்ண பிள்ளை சொல்றாரு. பிறவா நெறியதுங்கிற பாடலுக்கு அடுத்த பாடலாக இது வருகிறது. திருவொற்றியூர் பதிகங்களுக்கு ஒட்டி அந்த பாடல் இது வருது, தனித்தனி பாசுரங்களாக இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. சரி, இதெல்லாம் இருக்க 1972ஆம் ஆண்டு பல்வேறு வகையான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு மிகுந்த ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆய்வாளராக நமக்கு வந்து ஒரு சன்மார்க்கத்துல ஒரு பெரிய புலமை பெற்றவராக அறியக்கூடிய நம்முடைய ஊரநடிகள் ஐயா அவர்கள் அவருடைய நூல்கள்ல நம்ம இதை எப்படி திருவருட்பா தொகுப்புகள்ல அவர் எப்படி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, அதுல ஏதாவது மாற்றங்களை கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த தவறுகளுக்கு அவர் வந்து ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறாரான்னு நம்ம பார்க்க போனா அப்படி அவரும் எந்த இடத்துலையுமே அந்த தவறுகளுக்கு அவர் பொறுப்பேற்கவில்லை, சொல்லவே இல்லை. அதுக்கு மாறா ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, அந்த இங்கித மாலையினுடைய தொடக்கத்துல பாடல்கள்ல அவரே என்ன பண்றாரு, கலைமகள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு பாடலை அவர் சேர்க்கிறார். அந்த இங்கித மாலையில இருக்கக்கூடிய 165 பாடல்கள்ல தலைப்பு பாடலாக அன்பர்பால் நீங்கா என் அம்மையே தாமரை பொன் பொருவு அப்படிங்கிற ஒரு பாடலை கூடுதலாக இவர் இணைக்கிறார். இது நமக்கு கூடுதலான ஒரு அதிர்ச்சியாவே இருக்குது. ஏற்கனவே ஒரு தவறு நிகழ்ந்திருக்குது, அந்த தவறுக்கு இவர் என்ன பொறுப்பேற்கிறாரு, இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பார்க்க போனா இங்கித மாலையில புதுசா வந்து முதல் 4 திருமுறையில இல்லாத ஒரு பாடலை இவர் இங்க கொண்டு வர்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு என்ன பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய விளக்கமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுலயும் வந்து பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் ஒண்ணு சொல்றாரு. அதாவது அந்த பாட்டை வந்து இவர் அதே மாதிரி தனிப்பாசுர பகுதியில பக்கம் 81ல கொடுத்திருக்கிறார். இது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு வந்து பாட்டு அதுவும் பதிப்பிச்சிருக்கிறாரு. சரஸ்வதி தோத்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக வருகின்ற ஒரு பாடல் மட்டும்தான். அந்த பாட்டு தான் அன்பர்கள் நீங்கான அம்மையேங்கிற அந்த பாடல். அதுக்கு அடிக்குறிப்பு வந்து 75 பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் போட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இஃது அடிகளாரால் இங்கித மாலை எழுதியுள்ள பழைய சோடியின் தலைப்பேட்டில் காணப்படுகிறது. இங்கித மாலையில தான் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு முகப்பு பக்கமாக இதை குறிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த பாடலை நீக்கிட்டு தான் ஒரு 4 திருமுறைகள்ல பதிப்பிக்கிறாரு. முதல் திருமுறையில இங்கித மாலையில் இந்த பாடல் நீக்கப்பட்ட பாடலாக இருக்கிறது. அப்படி வள்ளல் பெருமானார்
பெருமானார் அவர்களே நீக்கிய பாடலை வள்ளல் பெருமானாருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த பாடலை நம்முடைய ஊரநடிகளார் அவர்கள் அவருடைய பதிப்பில் இது முதல் பாடலாக வாழ்த்து பாடலாக கொண்டு வந்து சேர்த்தது பதிப்பு நெறிக்கு சன்மார்க்க நெறிக்கு முற்றிலும் ஒரு விரோதமான செயலாக நாம் கருத வேண்டும். இந்த பாடல் இது ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, இது இடைச்செருகளாக இந்த பதிகத்தில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் ஆனால் இதுவும் வள்ளல் பெருமானார் அவர்கள் கைப்பட எழுதிய பாடலாகவே பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் இங்க குறிப்பிடுறாரு. அடிகளாரின் திருக்கை சாத்தியருடைய திரு ஏடே இங்கு மேற்கொண்ட மூலங்களாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இங்க சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் நம்ம திருவருட்பாவில் இடைச்செருகல் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, முதல் 4 திருமுறையில யாருமே அது யாராக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வரலாற்றுல சன்மார்க்கத்துல நீங்க கரை கண்டவர்களாக இருந்தாலும் கரைத்து குடித்தவர்களாக இருந்தாலும், முதல் 4 திருமுறைங்கிறது வள்ளல் பெருமானாருடைய முன்னிலையில அவருடைய மேற்பார்வையில அவருடைய ஒருங்கிணைப்புல அவருடைய தலைமையின் கீழ் வெளியிடப்பட்ட ஆவணம். அதுக்குள்ள நீங்க போயிட்டு மூக்க நுழைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொள்கைக்கு விரோதமான ஒரு செயலாகவே நாம் பார்க்கின்றோம். அந்த செயலை இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக வருங்காலங்களில் நாம் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து நாம் பார்க்க வேண்டும். இடைச்செருகல் என்கின்ற ஒரு அடையாளத்தில் நாம் ஒரு சிறு தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் முடிவில் இந்த மாதிரியான பதிகங்கள் இந்த மாதிரியான சில குறைபாடுகளை நாம் கண்டறிந்தோம். இப்ப அன்பர்கள் நிறைய இந்த இடைச்செருகல் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்திகளை மேற்கொள்கின்ற அன்பர்கள் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செய்திகளை தவற விடுகிறார்கள். அது என்னன்னா, உண்மையிலேயே அதாவது வள்ளல் பெருமானார் வகுத்த இந்த பாடல்களுடைய மொத்த தொகுப்புங்கிறது 5818. இதையெல்லாம் தொகுத்து அழகாக மிக நேர்த்தியாக சொன்னோர் பின்னாடி நமக்கு வரலாற்றில் நம்முடைய ஊரநடிகள் ஐயா அவர்கள் தான். அவர்களுடைய பதிப்பை பார்த்து ஒரு தவறான ஒரு கருத்தை 2 வரலாற்று ஆசிரியர்கள், சன்மார்க்க வரலாற்று ஆசிரியர்கள் 2 பேரும் முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது என்ன பிழை என்பது நான் அடுத்த பதிப்பில் உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த பகுதியில் சொல்ல இருக்கின்றேன். இந்த தருணத்தில் நான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், இது மாதிரியான இடைச்செருகல் எதுவும் இல்லாத, பெரும்பகுதி இல்லாத ஒரு பதிப்பாக வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய பதிப்பு இருப்பது நமக்கு சற்று ஆறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது என்கின்ற செய்தியோடு இப்பகுதியை நாம் நிறைவு செய்கின்றேன். நிச்சயமாக அந்த ஆய்வாளர்கள் 2 முக்கியமான ஆய்வாளர்கள் 2 முக்கியமான ஒரு சன்மார்க்க ஆய்வு நூலை நம்முடைய சன்மார்க்க உலகத்திற்கு படையலிட்ட அந்த அன்பர்களுடைய சிறு தவறு இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு பூதகரமாக இருக்கிறது, ஒரு வரலாற்று பிழையை நிகழ்த்தியிருக்கிறது என்கின்ற கருத்தை நான் அடுத்த பதிப்பில் நிச்சயமாக உங்களிடம் வெளிப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.